இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஆஸ்டியோ ஆர்த்தட்டிஸ்ங்கிற கண்டிஷன் பற்றி. இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 45லேருந்து 60% ஆஃப் எல்டர்ஸ்க்கு ஆஸ்டியோ ஆர்த்தட்டிஸ்ங்கிற கண்டிஷன் ரொம்ப காமனாக இருக்குது. ஒரு ஜாயிண்ட்டில் வந்து வலி இருந்தால் ஏதோ ஒரு கண்டிஷன் வந்துருச்சு, எதனாலேயும் வலி வந்துருச்சுங்கிறது நமக்கு ஒரு சைன். ஆனால் ரிமோட்டாய்டுங்கிறதுக்கு ஒரு குட்டி குட்டி சைன்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரு 4-5 க்ரைட்டீரியா இருக்கும். எப்படின்னா, எந்த ஜாயிண்ட்டில் ரிமோட்டாய்டு இருக்கோ அதில் வலி இருக்கும், அதை சுற்றிலையும் வலி இருக்கும், அதை சுற்றி எங்கேயாவது அழுத்துனா அங்கேயும் வலி இருக்கும். அது பேர் டெண்டர்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை சுற்றி எங்கேயாவது அழுத்துனா அங்கே வலி இருக்கும். அது போக நம்ம நீ ஜாயிண்ட்டில், இப்போ எக்ஸாம்பிள் நீ ஜாயிண்ட் வச்சுக்கலாம். நீ ஜாயிண்ட்டில் ரிமோட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு எப்போவும் வர ரேஞ்ச் அதில் வராது. இன்னொன்று, அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாகிடும், முன்ன மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. இன்னொன்று என்னென்னா, கிரிப்பிட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. நம்ம முட்டி மேலே கையை வச்சுட்டு காலை ஆட்டினோம் அப்படின்னா கொர கொர கொரன்னு ஒரு சவுண்டு கேட்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான் கிரிப்பிட்டஸ். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சைன்ஸ் ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ். ஸோ இப்போ இதை ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் தான் எப்படி ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணுறது? வெறும் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்னால் எக்ஸ்ரே இல்லை எம்ஆர்ஐ போதும். ஸோ இதை வச்சு தான் இது இந்த கண்டிஷன் தாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். இன்னொன்று, ரெகுலர் செக்கப். ரெகுலர் ஹெல்த் செக்கப் இருந்தாலே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக இப்போ ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸில் 4 கிரேட் இருக்குது. ஃபஸ்ட்டு கிரேட் வந்து லைட்டாக தான் அந்த ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும், கொஞ்சமாக ரப்சர் ஆக ஆரம்பிச்சிடும், ஜாயிண்ட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ரப்சர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா முன்னக்கூட்டியே ப்ரிவென்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் இதை என்ன பண்ணி சரி பண்ண முடியாது. ஒன்ஸ் ஒரு ஜாயிண்ட் டீஜென்ரேட் ஆச்சுன்னா அது ரீஜென்ரேட் ஆகாது. இப்போ இந்த கண்டிஷன்லேருந்து எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்? எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் போகலாம். இதெல்லாம் இருந்தாலே நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க.